நேபாள திபெத் பெருவெள்ளம் உண்மையில் நடந்தது என்ன? வணக்கம் நண்பர்களே. நேபாளம் மற்றும் திபெத் எல்லை பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு அப்பகுதிகளில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. கண் இமைக்கும் நேரத்தில் பெருக்கெடுத்த வெள்ளம், சேரும் பாறைகளும் கலந்து வந்த வெள்ளப்பெருக்கு, வீடுகள், சாலைகள், வாகனங்கள் என கண்ணில் பட்ட அனைத்தும் அடித்துச் சென்றுள்ளது. இந்த பேரழிவில் ஏராளமானோர் உயிர் இழந்துள்ள நிலையில் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். தற்போது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டது? இந்த பேரழிவுக்கு உண்மையான காரணம் என்ன? இதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. நிலச்சரிவு ஏற்படுவதற்கு சற்று முன்பு நேபாளம் திபெத் எல்லை பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நேபாளத்தின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த நிலநடுக்கம்தான் நிலச்சரிவையும் வெள்ளப்பெருக்கையும் தூண்டியிருக்கலாம் என்று ஆரம்பத்தில் கருதப்பட்டது. ஆனால் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் சமீபத்திய பகுப்பாய்வு அந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க நிலநடுக்கம் எதுவும் பதிவாகவில்லை என்று தெரிவிக்கிறது. இதனால் பேரழிவுக்கான உண்மையான காரணம் என்ன என்ற கேள்வி மேலும் தீவிரமடைந்துள்ளது. அப்படியானால் காரணம் என்ன? ஒரு சாத்தியம் என்னவென்றால், தொடர்ச்சியான கனமழை அல்லது உருகும் பனியிலிருந்து அதிக அளவில் வந்த தண்ணீர் ஏற்கனவே நிலையற்ற நிலையில் இருந்த மண்ணையும் பாறைகளையும் திடீரென சரியச் செய்திருக்கலாம். அதன் விளைவாக ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம். அந்த நிலச்சரிவு ஆற்றின் பாதையை மறைத்திருந்தால் அதன் பின்னால் தண்ணீர் தேங்கியிருக்கலாம். பின்னர் அந்த தடுப்பு உடைந்த போது சேரும் பாறைகளும் கலந்த மிகப்பெரிய வெள்ளம் கீழ்நோக்கி வேகமாக பாய்ந்திருக்கலாம். இதுதான் விஞ்ஞானிகள் தற்போது ஆராய்ந்து வரும் முக்கியமான சாத்தியக்கூறுகளில் ஒன்று. இரண்டாவது, பருவநிலை மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? இமயமலை பகுதிகளில் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதற்கு பருவநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணியாக இருப்பது ஏற்கனவே அறியப்பட்ட விஷயம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பேரழிவில் பருவநிலை மாற்றத்தின் பங்கு எவ்வளவு என்பது குறித்து இப்போது உறுதியாக கூற முடியாது. இதற்கு மேலும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. விஞ்ஞானிகள் தற்போது செயற்கைக்கோள் படங்கள், மழை பொழிவு தரவுகள் மற்றும் ஆற்றின் நிலவரம் என்ன போன்றவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர். நிலச்சரிவு சரியாக எங்கு ஏற்பட்டது என்பதை பார்ப்போமானால், பனிப்பாறை அல்லது பனிக்கட்டி ஏதேனும் திடீரென சரிந்ததா? ஆற்றின் பாதை எங்கு தடுக்கப்பட்டது? அந்த தடுப்பு எப்படி உடைந்தது? இந்த கேள்விக்கான பதில்களையும் தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நுவாகோட்டில் ஏற்பட்ட பேரழிவு. நேபாளத்தின் நுவாகோட் பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேகமாக முன்னேறிய சேரும் பாறைகளும் கலந்த வெள்ளம் கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் வாகனங்களை அடித்துச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்து ஓடும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. திரிசூலி ஆற்றின் பள்ளத்தாக்கு வழியாக நீர் மற்றும் சேறு கலந்த ஒரு மிகப்பெரிய சுவர் போல வெள்ளம் பாய்ந்து வந்துள்ளது. அந்த வெள்ளம் பல மாடிகளை கொண்ட ரசுவாகதி எல்லை சோதனை சாவடியை மூழ்கடித்ததாக கூறப்படுகிறது. எந்தெந்த ஆறுகள் பாதிக்கப்பட்டன என்று பார்ப்போமானால், போட்கோசி, திரிசூலி, நாராயணி இந்த முக்கியமான ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேபாள எல்லைக்கு அப்பால் திபெத்திய பகுதிகளில் உள்ள சில கிராமங்களும் இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளன. உயிர் இழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை. உயிரிழப்பு எவ்வளவு என்று நேபாள காவல்துறையின் தகவலின்படி குறைந்தது 162 பேர் இருக்கலாம். இதில் சித்வான் மாவட்டத்தின் கீழ்நிலை பகுதிகளில் மட்டும் 64 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 26 பேர் நவல்பாசி கிழக்கு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. திபெத்தில் என்ன நிலை?
திபெத்தின் கீராங் மாவட்டத்திலும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சீன அரசின் ஒலிபரப்பு நிறுவனமான CCTV வெளியிட்ட தகவலின்படி அங்கு காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 558 ஆக உயர்ந்துள்ளது. அவர்களில் 260 பேர் வெளிநாட்டினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக இருப்பதாக சீன தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீராங் எல்லைப்பகுதி மிகவும் முக்கியமான இடமாகும். சீனாவுக்கு நேபாளத்துக்கும் இடையே சுற்றுலா பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இந்த பகுதி முக்கியமான கடக்கும் இடமாக உள்ளது. வெளிநாட்டவர்களும் பாதிப்பு. இந்த பேரழிவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேபாளம் முன்னதாக சுமார் 579 சுற்றுலா பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. அவர்களில் 466 பேர் வெளிநாட்டினர் என்று கூறப்பட்டது. ஆனால் நேபாளம் மற்றும் சீனா வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்படும் காணாமல் போனவர்களில் ஒரே நபர்கள் இருமுறை கணக்கிடப்பட்டுள்ளனரா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காணாமல் போயுள்ளனர் பார்க்கலாம். அமெரிக்காவைச் சேர்ந்த 54 சுற்றுலா பயணிகள் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலா வாரியத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றது. கனடாவைச் சேர்ந்த 24 பேரும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவைச் சேர்ந்த 33 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் 13 வயது சிறுமியும் ஒருவர். மேலும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த குறைந்தது 34 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். மலேசியாவைச் சேர்ந்த 17 பேர் வெள்ளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர்களின் பயணம் செய்த சுற்றுலா நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்ட மலேசியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று நேபாளத்தில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளார். உக்ரைனைச் சேர்ந்த 53 பேர் காணாமல் போயுள்ளதாக உக்ரைன் வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடான இந்தியாவைச் சேர்ந்த 142 பேரும் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. இது தவிர தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சில பயணிகளும் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் சர்வதேச உதவியை அடைந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சர்வதேச நாடுகளும் முன்வந்துள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசரகால தங்குமிடம், குடிநீர், சுகாதார வசதிகள் மற்றும் பிற அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக அமெரிக்கா $500 பில்லியன் நிதியுதவி அளிப்பதாக உறுதியளித்துள்ளது. மேலும் நேபாளத்தில் உள்ள பிரித்தானியா குடிமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இது இயற்கை பேரிடரா அல்லது இன்னும் பெரிய எச்சரிக்கையா என்பதை பார்ப்போம். நேபாளம் திபெத் எல்லையில் நடந்த இந்த சம்பவம் இமயமலை பகுதிகளின் இயற்கை சூழல் எவ்வளவு நுட்பமானது என்பதை மீண்டும் ஒரு முறை எடுத்து காட்டியுள்ளது. ஒரு நிலச்சரிவு, ஒரு ஆற்றின் பாதையில் ஏற்படும் சிறிய மாற்றம், அதிகப்படியான மழை அல்லது உருகும் பனி, இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் சில நிமிடங்களில் மிகப்பெரிய பேரழிவை உருவாக்க முடியும். ஆனால் இந்த பேரழிவின் உண்மையான தொடக்கம் எது? நிலநடுக்கமா, கனமழையா, பனிப்பாறை ஊர்களா, அல்லது இவை அனைத்தும் இணைந்த ஒரு தொடர் நிகழ்வா? இதற்கு உறுதியான பதிலை விஞ்ஞானிகள் தொடர்ந்து தேடி வருகின்றனர். தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காணாமல் போனவர்களை பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்பதே அனைவரின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த பேரழிவில் பாதிக்கப்பட்ட அனைவரும் நமது ஆழ்ந்த இரங்கலையும், காணாமல் போனவர்கள் விரைவில் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற முக்கியமான உலகச் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.